ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடைய செல்ஃபோன் வாயிலாகவும் உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாகவும் உங்களை சந்திப்பதிலே நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கடந்த 3 வாரங்கள் ஆண்டவருடைய பெரிதான தயவினாலே 3 வாரங்கள் 3 பகுதிகளாக 1 கொரிந்தியர் நிருபத்தை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 4ஆம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படட்டும். ஆண்டவரே, கடந்த 3 வாரங்கள் ஆண்டவரே 3 பகுதிகளை நாங்கள் 1 கொரிந்தியரிலிருந்து தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 4வது வாரமாக ஆண்டவரே 1 கொரிந்தியரில் 4ஆம் பாகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் அப்பா. எங்களுக்கு உடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்க, உங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியில் கனெக்ட் பண்ணி குடும்பமாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இந்த வேத ஆராய்ச்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியை நாம் இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இதை நாம் வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை இருக்கிற பிரகாரமாகவே அதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய சத்தியமாகவே கொடுக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் பங்கு பெறுங்கள். அநேக நண்பர்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுக்கும் இதை பார்க்கும்படிக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அதை லைக் பண்ணுங்க, இன்னும் அதில் கமெண்ட் செய்யலாம். இப்படி நீங்கள் ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் நீங்கள் பெராக்கா கிறிஸ்டியன் அசெம்பிளி என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம். இது தமிழ் கிறிஸ்துவ செய்தியாக இருக்கிறபடினாலே அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த செய்தி அறிய வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு சபை பாகுபாடு அற்ற ஒரு நிலைமையில் எல்லாருக்கும் சத்தியம் போய் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட தேவனுடைய கிருபையினாலே இந்த செய்திகளை உங்களுக்காக அறிவித்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாக 1 கொரிந்தியரில் நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் பகுதியிலே தேவனுடைய 15 காரியங்களை நாம் பார்த்தோம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய சபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஸ்திரப்படுத்துதல், தேவனுடைய குமாரன், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய பலன், தேவனுடைய ஞானம், தேவனுடைய பிரியம், தேவனுடைய பைத்தியம், தேவனுடைய பலவீனம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய உட்படுத்துதல், தேவனுடைய செயல். அப்படி 15 காரியங்களை 1ஆம் அதிகாரத்தில் தேவனை குறித்த 15 காரியங்களை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி. நாமும் அந்த 15 காரியங்களுக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், ஸ்தோத்தரிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 2ஆம் பகுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த 12 காரியங்களை இந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்க்க தேவன் உதவி செய்தார்.
இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம், கிறிஸ்துவின் சிலுவை, நான்காவதாக இயேசு கிறிஸ்துவின் நாள், ஐந்தாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபையும் சமாதானத்தையும் பார்த்தோம். ஆறாவதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தோம். ஏழாவதாக கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்து நாம் பார்த்தோம். எட்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எப்படி காத்திருக்க வேண்டும்? யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நாம் காத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஒன்பதாவது, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். பத்தாவதாக கிறிஸ்துவின் அனுப்புதல். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, என்னை ஞானஸ்நானம் கொடுக்க அவர் அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, வீணாய் சிலுவை குறித்த பிரசங்கம் வீணாகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துடைய அனுப்புதலை அங்கே பார்க்கிறோம். 11ஆவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 12ஆவதாக கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பகுதி 2 நாம் பார்த்தோம். பகுதி 3 நாம் ஒரு 30 காரியங்கள், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 30 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். நான்காவது, அவருடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிருபையும் சமாதானமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். 8வது, சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 9வது, எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 10வது, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும். 11வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 12வது, குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். 13வது, ஸ்திரப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 14, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 15, ஒரே காரியத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். 16, பிரிவினைகள் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். 17, ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 18வதாக சீர் பொருந்தினவர்களாய் இருக்க வேண்டும். 19வதாக வாக்குவாதங்கள் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். 20வதாக மற்றவர்கள் நம்மை குறித்து குறை கூறாத வண்ணம் இருக்க வேண்டும். 21வதாக பவுலை போல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 22வது, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 23வதாக கெட்டு போகிறவர்களாய் அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 24வதாக தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். 25வதாக தேவ பலனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். 26வதாக தேவ ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும். 27வதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 28வதாக பெருமை பாராட்டாமல் இருக்க வேண்டும். 29வதாக கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். 30வதாக கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கடந்த 3 பகுதிகளாக 3 வாரங்களிலே பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அந்த 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து விட்டு நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து அப்படியே தொடர்ந்து அடுத்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தில் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு
கேள்வி, அதாவது பல கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளை குறித்தும் அதே நேரத்தில் அந்த கேள்விகளை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த கேள்விகளை என்னென்ன கேள்விகள் அந்த பகுதியிலே கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இங்கே பார்க்கிறோம், நாலாம் பகுதியில் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 காரியங்களை, தேவனை பற்றிய 10 காரியங்களை விசேஷமாக இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட சில காரியங்களை, மீதமுள்ள காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நான் வாஞ்சிக்கிறேன். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், யாரை குறித்து அந்த 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் என்னென்ன கேள்விகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது முழுவதுமாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சமாகவோ அல்லது எப்படி சொல்வது, மிச்சம் மீதி போல சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது பாதி சத்தியத்தை தான் அறிந்து கொள்வார்கள். ஆனால் நாம் ஒரு சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பிரியாணி கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த பிரியாணியில் மிச்சத்தை வச்சுருவாங்க. பிரியாணியை காட்டிலும் விசேஷமான காரியம் தான் ஆண்டவருடைய சத்தியம். அப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஏதோ பாதி மிச்சம் வச்சு அல்லது பாதியை கேட்டு பாதியை கேட்காம இருக்கக்கூடாது. பாருங்க, இதில் இந்த 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறார், அந்த கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 8 கேள்விகள். அதே நேரத்தில் 7 கேள்விகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறார் என்று 8 காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அப்போ பாருங்க, கிறிஸ்து யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறாராம்? யூதருக்கு இடரலாய் இருக்கிறார், கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார். அடுத்தது 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனாக இருக்கிறார். 3வது தேவபலனாக இருக்கிறார். முதல்ல கிறிஸ்து யூதருக்கு இடரலாக இருக்கிறார், 2வது கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார், 3வது அழைக்கப்பட்ட, அது கிரேக்கராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறார், 4வது தேவ ஞானமுமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 5வதாக கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும், 6வது நீதியும், 7வது பரிசுத்தமும், 8வது மீட்பும் ஆனார். அப்போ கிறிஸ்து எப்படி நமக்கு இருக்கிறார்? இது 8 வகையாக இருக்கிறார் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 30ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள், நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த 2 காரியம் மிக முக்கியமானது. இந்த அதிகாரத்தில் கிறிஸ்துக்கு உட்பட வேண்டும், கர்த்தரையே மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த 2 காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிலைத்து நிற்க அது உதவியாக இருக்கும். அடுத்தது ஒரு 7 கேள்விகள். அது என்ன என்று சொல்லி பார்த்தால், 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அந்த ஒரு முதல் கேள்வி. 2வது கேள்வி, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? இது 2வது கேள்வி. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது தன்னை அவர் மறைத்து கொண்டு, தன்னை வெளிப்படுத்தக்கூடாது, தன்னை ஜனங்கள் வெளிப்படுத்தாதபடிக்கு
தேவனை வெளிப்படுத்த வேண்டும், இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? மூன்றாவது கேள்வி, பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? நான்காவதாக அந்த 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஞானி எங்கே? ஐந்தாவது ஒரு கேள்வி, வேதபாரகன் எங்கே? ஆறாவது, இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரி எங்கே? ஏழாவது, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இப்படி ஒரு 7 கேள்வி. 7 என்பது பரிபூர்ணம். 7 வகையான கேள்வியை 1ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இப்படியெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கேபாவை குறித்து, பவுலை குறித்து, கேபா என்றால் பேதுரு, பேதுரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போலோவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற காரியங்கள் நாம் ஏற்கனவே பார்த்தோம். பாருங்க, இப்படி பல நபர்களை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். இப்பொழுது சொஸ்தனேயு அந்த மனுஷனை குறித்து 1ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கிற நபர்களை குறித்தும் நாம் பார்த்தோம். இப்பொழுது 4வது பகுதிக்குள்ளாக இப்பொழுது நாம் கடந்து செல்ல போகிறோம். எதற்காக இதை நான் உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிறேன்னு சொன்னால், அவுட்லைன் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது ஏற்கனவே என்ன பார்த்தோம் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வரும்படிக்கு, அதே நேரத்தில் பார்க்காத சில 1ஆம் அதிகாரத்தில் இருந்த காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்த வேத ஆராய்ச்சியை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் யூடியூப்பில் பெராக்கா கிறிஸ்டின் அசம்பிளி என்ற அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் அந்த புதன்கிழமைகளில் இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டடி 1 கொரிந்தியர் 1, அதாவது 1 கொரிந்தியர் என்று சொல்லி 1ஆம் பாகத்தை கொடுக்கப்பட்டிருக்கும். 2ஆம் பாகம் 1 கொரிந்தியர் 2ஆம் பாகம் என்று சொல்லப்பட்டிருக்கும். 3ஆம் பாகம் என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். இந்த வாரத்தினுடைய பைபிள் ஸ்டடியை 1 கொரிந்தியர் 4ஆம் பாகம் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவேளை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரத்தில் மறக்காமல் தயவு செய்து சத்தியத்தை கேளுங்கள். ஏன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு வேலை விஷயமாக அந்த புதன்கிழமையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும், அடுத்த நாள் அல்லது இரவு தாமதமானாலும் இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். வேதம் அந்த லைவ் முடிந்த பிறகு நீங்கள் மீண்டும் அந்த யூடியூப் சேனலில் அந்த செய்தி சேகரிக்கப்பட்டதாக இருக்கும். எப்பொழுது வேணும் என்றால் நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் பார்க்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் நான் பாரம் எடுத்து உங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 4ஆம் பகுதியில் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இங்கே தேவனை பற்றிய சாட்சி பாருங்க. ஏற்கனவே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்று நாம் பார்த்தோம். இங்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவனை பற்றிய சாட்சி. தேவன் நீதிபரர். தேவன்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் தேவனை குறித்த நல்ல காரியங்கள். யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தேவனுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பை குறித்து நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய மன்னிப்பு, தேவன் இயேசு கிறிஸ்துவை பலியாக அவர் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே தொங்கி தம்முடைய ஜீவனை விட்டார். அவருடைய ஜீவனை கொண்டு அவருடைய மரணத்தினாலே இயேசு நமக்காக மரித்ததினாலே இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பை
தேவன் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வருகிறேன், இயேசு எனக்காக பலியாக மரித்ததினாலே அந்த நாமத்தினாலே நான் கேட்கிறேன், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது தேவன் பாவத்தை மன்னிக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தரார். அப்போ பாருங்க, தேவனை குறித்து நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தேவனை குறித்து ஒருவன் சாட்சி சொல்ல வெட்கப்பட்டால் தேவன் நம்மை குறித்து சொல்ல வெட்கப்படுவார். ஆண்டவர் இயேசு ஒரு நாள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல போகிறார். அவர் இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள் என்று சொல்லி நம்மை நாள் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை அறிமுகம் செய்யும் பொழுது, இந்த உலகத்தில் நாம் அவரை குறித்து சாட்சி சொன்னால்தான், தேவனை குறித்து சாட்சி சொன்னால்தான் அங்கே நம்மை குறித்தும் சாட்சி சொல்லப்படும். ஆகவே தேவனுடைய சாட்சி என்பது மிகவும் முக்கியம். அடுத்தது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. தேவனுடைய பலம். நம்முடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. பாருங்க, நாம் எல்லாரும் நம்மை ஞானிகள் என்று நினைத்து கொள்ளுகிறோம். நிறைய நேரங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய திறமை, அதை வைத்து நாம் தான் அதிகமாய் எல்லாரை விட அறிந்தவர்கள், மற்றவர்களெல்லாம் நம்மை விட குறைவானவர்கள் என்றெல்லாம் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம். அது தவறான ஒரு காரியம். நம்முடைய அந்த விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நின்றாதான் நம் வழுவி போகாமல் இருக்கும்படிக்கு அது நம்மை உறுதியாக்கும். நம்முடைய ஞானத்திலே தேவன் மேலே நம் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசம் நிலை நிற்காது. தேவனுடைய ஞானத்திலே, அதாவது தேவனுடைய பலத்திலே நாம் நிற்கும்படிக்கு அந்த விசுவாசம் தேவனுடைய பலத்திலே இருக்க வேண்டும். தேவனுடைய பலம். பாருங்க, ஒரு சின்ன குழந்தை நான் உங்கள் கையை பிடித்து கொள்கிறேன் என்று சொல்லி பெற்றோருடைய கையை பிடிப்பதற்கும் பெற்றோர் பிள்ளையுடைய கையை பிடிப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பிள்ளை தகப்பனுடைய அல்லது தாயுடைய கையை பிடித்தால் திடீரென்று கையை விட்டு விட்டு ஓடிவிடும். வண்டிகள் வரலாம், விபத்துகள் கூட ஏற்படலாம். ஆனால் தகப்பனோ தாயோ அந்த பிள்ளையுடைய கரத்தை பிடித்தால், அந்த பிள்ளை கரத்தை பிடித்திருந்தாலும் பிடித்திராவிட்டாலும் பெற்றோர் அந்த பிள்ளையுடைய கரத்தை பிடித்திருக்கிறபடினாலே அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. அதுபோலதான் நம்முடைய ஞானம் அது நம்முடைய விசுவாசத்தை ஒருபொழுதும் காப்பாற்றாது. தேவனுடைய பலம் தேவன் மேல் நம்ம வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை உறுதியாக வைக்கும், அசைக்க முடியாத விசுவாசமாய் ஆக்கும். ஏன்னு சொன்னால் அது தேவனுடைய பலத்தினால் கட்டப்பட்ட விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையவர்களாய் நீங்களும் நானும் இருந்தால், தேவனுடைய பலத்தினாலே விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால், எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் எங்கு கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே கூடும்பொழுது அங்கே இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் சரி செய்வார் என்று அவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பலத்தினால் வைக்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. 3ஆவதாக அங்கே பார்க்கிறோம் 6ஆம் 7ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அல்லேலூயா.
தேவ ஞானம். முதல்ல பார்த்தோம் தேவனை பற்றிய சாட்சி, ரெண்டாவது பார்த்தோம் தேவனுடைய பலம், மூன்றாவது பார்த்தோம் தேவனுடைய ஞானம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக தருகிறார், இலவசமாய் தருகிறார். தேவன் சொல்லி இருக்கிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன். பாருங்க, அவர்கிட்ட கேட்டால் அவர் கொடுப்பார், தேவ ஞானத்தை கொடுப்பார். மனுஷன் ஞானம் தோற்று போயிடும், ஆனால் தேவ ஞானம் அது ஒரு காலமும் தோற்று போகாது. அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். அந்த தேவ ஞானத்தை வேதம் என்ன சொல்லுகிறது? இது தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த தேவ ஞானம். பாருங்க, அந்த ஞானத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானம். மறைக்கப்பட்ட ஞானம் இது எல்லாருக்கும் கிடைக்காது. அதே நேரத்தில் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னாலேயே யாருடைய மகிமைக்காக? நம்முடைய மகிமைக்காக. அப்ப பாருங்க, நம்முடைய மகிமைக்காக தேவன் தம்முடைய ஞானத்தை உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே மறைத்து வைத்திருக்கிறார். இது என்னுடைய பிள்ளைக்காக தர வேண்டும், என்னுடைய மகனுக்காக தர வேண்டும் என்று சொல்லி. எப்படி ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஒரு பிஸ்கெட் அல்லது சாக்லேட்டை தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று அதை கொடுக்கிறார்களோ, அதுபோல தேவன் ஞானத்தை, தேவ ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஞானம் உடையவர்களாக இருந்தால் நாம் எப்படி நடக்க வேண்டும், யாரிடத்துல எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எல்லாம் தேவனுடைய ஞானத்தினாலே நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே தேவனுடைய ஞானத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ பாருங்க, இங்கே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். முதல்ல பார்த்தோம் தேவனை பற்றிய சாட்சியை பார்த்தோம், ரெண்டாவது பார்த்தோம் தேவனுடைய பலத்தை பார்க்கிறோம், மூணாவது தேவ ஞானத்தை பார்க்கிறோம், நான்காவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் உங்கள் கண் இதுவரைக்கும் பார்க்காத, உங்களுடைய காதினாலே நீங்கள் இதுவரை கேட்காத, உங்களுடைய இருதயத்தில் தோன்றாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட பெரிய நன்மை உங்களுடைய கண்ணால் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது கிடையாது, உங்களுடைய காதால் கேட்டது கிடையாது, உங்கள் இருதயத்திலையும் தோன்றலை. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் தரப்போகிறார். அப்படி தரும்பொழுதுதான் நான் நினச்சி கூட பார்க்கல, தேவன் எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி தேவனை குறித்து நீங்கள் அப்பொழுது நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற நன்மைகள் அது கோடான கோடி. அந்த நன்மைகளை சொல்லி முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஜீவனை கொடுத்து, ஒவ்வொரு நிமிடமும் நம்மை காப்பாற்றி, நம்முடைய தேவைகளை சந்தித்து, பிரச்சனைகளை நீக்கி, நமக்கு ஜெயத்தை கொடுத்து, சோதனைகள் மேலே ஜெயம், சத்துருவின் பிரச்சனைகள் மேலே ஜெயம், வியாதியின் மேலே ஜெயம், எல்லாம் ஆண்டவர் கொடுத்து, இதெல்லாம் தேவனுடைய ஈவு. இதையெல்லாம் தேவன் தம் மேலே அன்பு வைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிறார். பெரிய நன்மையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவன் அந்த நன்மையை உங்களுக்கு தரும்பொழுது எங்களுக்கு சாட்சியாக சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை, ஒரு இந்த ஆண்டில் எங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை தேவன் உங்களுக்காக
அதை தருவார். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காணலாம். ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருங்க. தேவன் நிச்சயமாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண் காணாத, காதில் கேட்கப்படாத, இருதயத்தில் நினைச்சு கூட பார்க்காத, இருதயத்தில் தோன்றாத அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக தருவார். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி. பாருங்க, இங்கே நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, 5வது ஆசீர்வாதம் தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா நீங்க இருக்கிறீங்களா? நீங்க விசேஷமானவர்கள். தேவனுடைய ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக விசேஷமானவர்கள். எலியா என்ற தேவ மனிதன் தேவ ஆவியை பெற்றவன், ஆனால் பாடுள்ள மனுஷன். ஆனால் பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய தேவன் உதவி செய்தார். அக்கினியிலே தேவன் உத்தரவு அருளினார். தண்ணீரை பலிப்பிடத்தில் பலியை, விறகு பலியெல்லாம் வைத்து தண்ணீரை ஊற்றி என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினியை தேவன் அனுப்பினார். பாருங்க, தேவ ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் இருந்தா நீங்க விசேஷமானவர்கள். உங்கள் மூலமாக பெரிய காரியங்கள் நடக்கும். சாதாரண மனிதர்களுக்கும் சாதாரண மனுஷ ஆவியை உடையவர்களுக்கும் தேவ ஆவியை உடையவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் தேவ ஆவியை உடையவர்கள். நமக்கு ஏற்கனவே தேவன் ஆவியை கொடுத்திருக்கிறார், அது மனுஷ ஆவி. ஆனால் அதற்கும் மேலாக தேவ ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அதுதான் விசேஷம். தேவ ஆவியை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 10ஆம் வசனத்தில் ஆவியானவர் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ தேவ ஆவி என்று சொல்லும் பொழுது ஆவியானவரை பெற்றவர்கள் நாம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமோ ஆவியானவரை உடையவர்கள் நாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் கெடுக்க கூடாது. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தா நான் உங்களை கெடுத்து போடுவேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். அப்போ தேவ ஆவி பெற்றவர்கள் நாம் ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனிலுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ தேவனுடைய ஆவி, அப்போ ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறபடினாலே தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த உலகத்தின் ஆவியும் இருக்கிறது. ஆவிகளிலே பல ஆவிகள் இருக்கிறது. பொல்லாத ஆவி இருக்கிறது, தேவனுடைய ஆவி இருக்கிறது, உலகத்தின் ஆவி இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. இப்படி பல தரமான ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் எதினால் விசேஷித்தவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால தான் விசேஷித்தமானவர்கள். அதனால தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறபடினாலே தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே நாம் பெற்றிருக்கிறோம். 13ஆம் வசனத்தில் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றவர்களாக இருந்தால் ஆவிக்குரிய காரியங்களை தான் நாம் என்ன செய்வோம்? பேசுவோம். ஆவிக்குரியவைகளையே நாம் சம்பந்தப்படுத்தி காட்டுவோம்.
தேவ ஆவியை பெறாதவர்கள் என்ன செய்வாங்க? உலக பிரகாரமான காரியங்களையே சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க. அப்ப தேவ ஆவியை பெற்றவர்களுக்கும் இந்த உலகத்தின் ஆவியை பெற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவனையே மகிமைப்படுத்தி கொண்டிருப்பாங்க. உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் உலகத்தை தான் மகிமைப்படுத்தி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆறாவதாக தேவனுடைய வெளிப்படுத்துதல். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். நிறைய பேர் ஆண்டவரை குறை சொல்றாங்க. ஆண்டவர் இந்த இதை பற்றி ஏன் சொல்லலை, அதை பற்றி ஏன் சொல்லலை. தேவனை நம்ம குறை கூறவே முடியாது. தேவன் வெளிப்படுத்தினா எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். வெளிப்படுத்தாததை வெளிப்படுத்தலை என்று தான் சொல்ல வேண்டும். பாருங்க, அதற்காக தேவன் வெளிப்படுத்தாத ஒன்றை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார்னு யாரும் பொய் சொல்ல முடியாது. தேவன் வெளிப்படுத்தினா, அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அதாவது வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியது, வெளிப்படாதவைகள் தேவனுக்குரியது. ரகசியமெல்லாம் தேவனுக்குரியது தான். சிலர் இந்த காலத்தில் சொல்லி கொள்றாங்க, இந்த வியாதியெல்லாம், இந்த வைரஸ்லாம் எப்பொழுது தான் அது நிற்குமோ பாருங்க, அது எப்பொழுது நிற்கும்னு சொல்லி நமக்கு தெரியல, ஆனால் தேவனுக்கு தெரியும். அப்போ வைரஸ் வரும்னு பலர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க. அதை நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஆனால் அது எப்போ நிற்கும்னு சொல்லலையே அப்படின்னு சொன்னால் அதை நம் குறை சொல்றத போல இருக்கு. பாருங்க, தேவன் வைரஸ் வரும், இப்படி பிரச்சனை வரும், வியாதி வரும், மரணங்கள் வரும் அப்படின்னு வெளிப்படுத்தின ஆண்டவர், அவரே மீண்டும் இது இப்பொழுதுதான் நிற்கும் இன்னும் அவரே வெளிப்படுத்தினால்தான் உண்டு. அவர் வெளிப்படுத்தாத ஒன்றை அவர் வெளிப்படுத்தலையேன்னு நம் குறையும் சொல்ல முடியாது. வெளிப்படுத்தினதை வெளியாக்கப்பட்டது நமக்குரியது, வெளியாகப்படாது அது தேவனுக்குரிய ரகசியம். அதை வைத்து தேவனை யாரும் குறை சொல்ல முடியாது, அவரை குறைத்து சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய காரியங்கள், சில காரியங்கள் வெளிரங்கமாக இருக்கும், சில காரியங்கள் மறைப்பொருளாக இருக்கும். சில நேரங்களில் தான் தேவன் மறைப்பொருள்களை அவர் வெளிப்படுத்துவார். அதனால நீங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை தைரியமாக எல்லாருக்கும் சொல்லுங்க. வெளிப்படாத காரியத்தை சொல்லாதீங்க. சில நாடுகளில் நான் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய தீர்க்கதரிசியே வாருங்கள் என்று என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? நான் சொல்லுவேன், மேன் ஆஃப் காட், ப்ராஃபட் ஆஃப் காட், கம் கம் அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துவாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. தேவன் சொல்லியிருந்தால் அந்த சொன்ன காரியங்களை மட்டும் நான் சொல்லுவேன், சொல்லாத காரியத்தை நான் சொல்ல முடியாது. இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அது என்ன, இது என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அப்போ பாருங்க, தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, அவங்க கேட்கிறாங்களே என்பதற்காக தேவன் வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை நாம் சொல்ல முடியாது. நாம் தேவனுடைய வேலைக்காரங்க. அவர் வெளிப்படுத்தினா அதை சொல்லலாம், அவர் வெளிப்படுத்தலைன்னு சொன்னால் அதை நாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாம் தேவனுடைய அடிமைகள். அவர் தான் வெளிப்படுத்துவதும் வெளிப்படுத்தாததும் அவருடைய செயல். அவருக்கு சித்தமாக இருந்தால் வெளிப்படுத்துவார், அவருக்கு சித்தமாக இல்லை என்று சொன்னால் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் சில காரியத்தை வெளிப்படுத்த மாட்டார். எலிசா என்ற தீர்க்கதரிசி சூனேம் ஊருக்கு போய் அங்கே தங்கி அங்கே நல்ல பராமரிப்பை பெற்றார். அப்பொழுது அந்த வீட்டில் ஏதாகிலும் நான் ராஜாவிடத்தில் அந்த ஸ்திரீக்காக பேச வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அந்த வேலைக்காரனாகிய அந்த கேஎஸ்சி சொல்லுகிறார், இந்த ஸ்திரீ குழந்தை இல்லை, அதுதான் இவளுக்கு இருக்கிற பிரச்சனை, மற்றபடி ஒரு குறை இல்லை, அவளுடைய புருஷனும் வயது சென்றவனா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நீ ஒரு உற்பத்தி காலத்தில் ஒரு பிள்ளையை நீ அணைத்து கொண்டிருப்பாய் என்று அப்படி சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது.
அவளுக்கு பிள்ளை பிறந்தது. ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்த பொழுது ஒரு முறை வயலிலே போய் அந்த தகப்பனிடத்தில் போயிருந்த பொழுது அந்த பிள்ளைக்கு தலை நோகிறது என்று சொல்லி மீண்டும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். அந்த பிள்ளை செத்தே போய்விட்டது. இந்த செத்து போன பிள்ளையை அந்த ஸ்திரீ எலிசா தங்கியிருந்த அறையிலே கொண்டு போய் படுக்க வைத்து அறை வீட்டை பூட்டி கொண்டு தீர்க்கதரிசி இடத்துல போகிறார். தீர்க்கதரிசி ஆளை அனுப்பி கேட்கிறார், சுகமா இந்த உண்டு வீட்டார் அந்த பிள்ளை எல்லாம் சுகமா என்று கேட்கும்போது எல்லாம் சுகம்தான் என்று சொல்லி தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசியுடைய பாதத்தை போய் பிடித்து கொண்டாள். அப்பொழுதுதான் எலிசா சொல்லுகிறார், தேவன் எனக்கு மறைத்து விட்டார், இவள் துக்கமா இருக்கிறாள். இப்போ பாருங்க, முகத்தை பார்க்கும்பொழுது அவங்க சந்தோஷமா இருப்பதை போல தெரிகிறது. ஆனால் அவங்க உள்ளத்தில் 1000 வேதனைகள். இப்படி பலர் பல பிரச்சனைகள் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய பிரச்சனையும் எல்லா நேரத்திலும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்த மாட்டார். அதனால நாம் போய் இந்த பிரச்சனை குறித்து சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி நாம் யாரிடத்திலும் சொல்ல தேவையில்லை. நாம் ஜெபம் பண்ணாலே தேவன் சரி செய்வார். தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லி அனுப்புவார். உங்க தீர்க்கதரிசியை அவரே அனுப்புவார். இப்போ பாருங்க, இந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் தீர்க்க தரிசனத்துக்காகவே பல இடங்களுக்கு ஓடுகிறார்கள். யாராயில் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்களா? தேவனுக்கு எல்லாம் தெரியும். நீங்க நாளைக்கு எப்படி இருக்க போறீங்க, அதுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்க போறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் தெரிஞ்சு என்ன செய்ய போறோம் யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்போம், எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம ஒன்றுத்துக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை துதிக்க வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும், அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அப்போ பாருங்க, இங்கே தேவனுடைய வெளிப்பாடை குறித்து பார்க்கிறோம். 7வதாக அதே 10ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆழங்கள். பாருங்க, தேவனுடைய ஆழங்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தின், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்கள், ஆழம் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஞாபகம் வருது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படியெல்லாம் ஆழத்தை குறித்து பார்க்கிறோம். ஆழங்கள் என்பது தேவனுக்கு அது வெளிரங்கமானது. எந்த ஆழமும் அவரை மறைக்கவே முடியாது. யோனா கடலின் ஆழத்தில் போய் 3 நாள் அந்த மீன் யோனாவை பூமியின் ஆழத்தில், கடலின் ஆழத்தில் கொண்டு போய் விட்டது. ஆனாலும் அங்கேயும் தேவனுடைய கண் யோனாவை பார்த்தது, கண்டுபிடித்தது. அதனால் தேவனுக்கு முன்பாக ஆழங்கள் என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய ஆழங்கள், அது அந்த ஆழங்களை குறித்து எல்லாவற்றும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். யார்? ஆவியானவர். அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், அவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு கிடைச்சா சில காரியங்களை, தேவனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் அறிந்து வச்சிருக்கிறார். பாருங்க, நம்முடைய நாட்களை தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் எப்படி கழிக்கிறாங்க என்று சொன்னால், வீணான சம்பாஷணைகள், இன்னும் கேட்டால் வீணான விவாதங்கள், வசனத்தை வச்சு விவாதங்கள் பண்ணி, இது எப்படி அது எப்படி, எனக்கு தான் நிறைய தெரியும் என்பதை போல ஒருவருக்கு ஒருவர் தங்களை மேன்மையாக காட்ட நினைக்கிறாங்க. தேவனுடைய ஆழங்கள் அது வெளிரங்கமாக இருந்தால் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய ஆழங்கள் மறைப்பொருளாக இருந்தால் அதை குறித்து நாம் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லவே முடியாது. நிறைய அஞ்ஞானிகள் போல பலர் பல கேள்விகளை கேட்கிறாங்க இந்த கடைசி நாட்களில். இது எப்படி அது எப்படி, உண்மையிலேயே அறிந்து கொள்வதற்காக கேட்கிறார்களா, இல்லது டைம் பாஸ்க்காக கேட்கிறாங்களா, இல்லது ஏதோ தங்களை காட்ட வேண்டும், அல்லது ஒரு தங்களை
எப்படி தங்களை வெளிப்படுத்துவதற்காக. சிலர் பாருங்க, பெரிய முதலமைச்சர் போன்ற பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்லேருந்து சார் இந்த கேள்வியை கேட்பாங்க. எதுக்காகன்னா அவங்க நியூஸ் சேனலை அப்படி இந்த நிருபர் கேட்டிருக்கிறாரு என்பதற்காக சில தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. பாருங்க, அப்படிதான் தேவாதி தேவன் அவர்கிட்ட சிலர் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு தேவனுடைய அந்த ஆழங்களை அறிய வேண்டும் என்று நினைப்பது தவறான ஒரு காரியம். தேவனா வெளிப்படுத்தினா அதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய ஆழங்கள் வெளிப்படாத சத்தியங்களை, மறைப்பொருளாய் வைத்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள ஒருபொழுதும் நாம் நினைக்கக்கூடாது. சிலர் கேட்பாங்க, பூமி அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, இருள் இருந்தது. அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு? இதெல்லாம், இப்படிப்பட்ட ரகசியமெல்லாம் தேவனுக்குரியது. தேவையில்லாத கேள்விகளை நாம் கேட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் மாறிவிடக்கூடாது. அதற்காக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ தேவனுடைய ஆழங்கள் அது நமக்கு அருளப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அப்படி அருளப்படாமல் மறைபொருளாக இருந்தால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து தேவன் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை துதிங்க. அடுத்தது 8வதாக தேவனுக்குரியவைகள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனில் உள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்போ தேவனுடைய ஆழங்களை பார்த்தோம். தேவனுக்குரியவைகள், இப்போ பாருங்க, தேவனுக்குரியவைகள் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் மனுஷர்களுக்குரிய காரியங்களும் இருக்கு, உலகத்துக்குரிய காரியங்கள் இருக்கு, பிசாசினுடைய காரியங்கள் இருக்கு, பல காரியங்கள் இருக்கு. அப்போ தேவனுக்குரியவைகள், உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வரங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக தருகிறது. ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நம்மேல் கிருபை, இரக்கம், இதெல்லாம் தேவனுக்குரியது. மேலானவைகளை நாடுங்கள்னு வேதம் சொல்லுது. அப்போ பாருங்க, இப்படி தேவனுக்குரியவைகளை நாம் பெற்றுக்கொள்வதும் அவரிடத்தில் கேட்பதும் அது பிரயோஜனம். தேவனுக்குரியவைகளை நாம் கேட்காமல் உலகத்துக்குரியவைகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தா we are really wasting the time. நிறைய பேர் இந்த சத்தியம் தெரியாததுனால ஆண்டவரே இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான காரியத்தையே அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இலவசமாக ஆண்டவர் தருவார். ஆனால் இலவசத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்குரியவைகளை தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேட வேண்டும். தேவனுக்குரியவைகளை நாம் தேடும் பொழுது மற்ற எல்லாம் நமக்கு ஆண்டவரே தருவார், தேவனே தருவார். அது மட்டுமல்ல, 9வது காரியம் 12ஆம் வசனத்தில், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. பாருங்க, தேவனால் நமக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறது அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவன் என்ன அருளுகிறாரோ, கிருபை அருளலாம், வரங்களை அருளலாம், அல்லது அந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரத்திலே ஆண்டவரே என்று அழுத பொழுது ஜீவனை அருளினார், சுகத்தை அருளினார், வெற்றியை அருளினார். இப்படி தேவன் என்னென்னலாம் நமக்கு அருளுகிறாரோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவன் நமக்கு அருளுகிற அந்த காரியங்களெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுக்குரிய பரிசுத்தம், அதற்குரிய ஆயத்தம், அதுக்குரிய தியாகம், இதெல்லாம் இருந்தால் தான் தேவன் அருளுகிற காரியத்தை நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவன் அருளுகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 10வதாக
அங்கே பார்க்கிறோம் 14ஆம் வசனத்தில், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்போ பாருங்க, தேவனுடைய ஆவிக்குரியவைகள். அப்போ மனுஷனுக்குரியவைகள் இருக்கு, மற்ற காரியங்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மனுஷன், சாதாரண மனுஷன், அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மட்டுமல்ல, அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவன் ஆவிக்குரிய பிரகாரமாக அதை நிதானிக்க மாட்டான். பாருங்க, சத்தியத்தை ஒரு புறஜாதி மனுஷனுக்கு போய், அதாவது ஆண்டவர் அறியாதவருக்கு போய் புதுசாக ஒரு காரியத்தை சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அவங்களுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆதாம்னு ஒருத்தர் இருந்தாரா, ஏவாள்னு ஒருத்தர் இருந்தாங்களா, அவங்க மூலமாக தான் பிள்ளை உண்டாச்சா, அப்படியா அப்படின்னுலாம் கேட்பாங்க. சிலர் அப்போது கடவுள் அவருடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க அந்த தங்களுடைய தரத்துக்கு ஏற்றது போலவே தேவனையும் நினைப்பாங்க. அப்போ ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளை பிறந்துச்சு, அப்போ ஆண்டவர் இயேசு அவர் தேவகுமாரன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ கடவுள் அவருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சா, அப்படி இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் தவறான ஒரு கேள்விகள். தேவன் மனுஷனுடைய நிலைமையை இப்படி வச்சிருக்கிறார். ஆனால் தேவன் அவர் சர்வ, அதாவது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. நம்மை போல அவர் மனுஷர் கிடையாது. தேவ சாயலாக நம்மை உண்டாக்கி இருக்கிறார். தேவ சாயல்னு சொன்னால் அந்த சரீரம் சாயல் கிடையாது, ஆவிக்குரிய மனுஷன், அது தேவனுடைய சாயல். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கடவுளும் நம்மை போல அவர் குடும்பம் இப்படியெல்லாம் இருக்குமோ? இல்லை, தேவன் ஒருவரே. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனாக, திருத்துவ தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நாம் அறிந்தவர்களாக, அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தால், வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பீங்க. ஆனால் உங்களை யாரும் நிதானிக்க முடியாது. அடுத்தது நீங்கள் என்ன செய்வீங்கன்னு யாரும் நிதானிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆவிக்குரியவங்க. திடீர்னு ஆண்டவர் பிலிப்பு, நீ அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்னு சொல்லி பிலிப்பு ஆவியானவரை கொண்டு போகிறார். திடீர்னு அங்கேருந்து வேற இடத்துக்கு கொண்டு போகிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் எந்த நேரத்தில் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, யாரும் நிதானிக்க முடியாது. ஆனால் அவங்க எல்லாரையும் நிதானிப்பாங்க. இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க தேவ ஆவியை உடையவர்கள். அப்போ பாருங்க, தேவனுடைய ஆவிக்குரியவர்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருப்பது என்பது ரொம்ப அவசியம். 1 கொரிந்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு, இந்த கொரிந்து சபைக்கு இந்த சத்தியங்கள்லாம் அவர் எழுதுகிறார். அப்படியானால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு தேவனை குறித்து 10 காரியங்களை பார்க்க தேவன் உதவி செய்திருக்கிறார். முதலாவது, தேவனை பற்றிய சாட்சி. பாருங்க, அப்போ மீண்டும் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது தேவனை பற்றிய சாட்சியை பார்த்தோம். 2வது தேவனுடைய பலத்தை குறித்து பார்த்தோம். 3வது தேவ ஞானத்தை பார்த்தோம். 4வது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை குறித்து பார்த்தோம். 5வது தேவனுடைய ஆவியை பார்த்தோம். 6வது தேவனுடைய வெளிப்படுத்துதலை பார்த்தோம். 7வது தேவனுடைய ஆழங்களை பார்த்தோம். 8வது தேவனுக்குரியவைகளை பார்த்தோம். 9வது தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள் என்று சொல்லி பார்த்தோம். 10வதாக தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நாம் பார்த்தோம். இப்படி 10 காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய 10 காரியங்கள். இந்த 2ஆம் அதிகாரத்தில்
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். ஆவிக்குரியவர்களாய் ஒவ்வொருவரும் நிலைநிறுத்தும். ஆவிக்குரிய உள்ளான மனுஷனிலே ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்பட உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையிலே நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடியை பாருங்கள். பெராக்கா கிறிஸ்டியன் அசம்பிளி என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நேரடியாக நாங்கள் போடுகிற செய்தி ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய ஃபோனுக்கே அது வந்துவிடும். நீங்கள் பார்க்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.